Solid case 6 ரொம்ப easy. Lakshman Rao, the owner of Guided Limited provides the following information regarding the production process of a particular fountain pen called Zimbo. Direct labor cost of Zimbo is as follows. 2 hours of grade Z labor at 5 per hour is equal to 10 rupees 10 per unit of Zimbo. During the month of ஸ்டாண்டர்ட் டைரக்ட் லேபர் காஸ்ட் என்னங்க இது வந்து என்னங்க ஸ்டாண்டர்டு தான் சொல்றேன். அப்ப 2 ஹவர் 2 ஹவர்ஸ் ஆஃப் கிரேட் இசட் லேபர் அட் 5 பெர் ஹவர் என்னங்க ஒரு ஹவருக்கு அவளுக்கு 5 ரூபா தரீங்க. அப்போ 2 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா ருபீஸ் 10 பெர் யூனிட் ஆஃப் ஜிம்போ என்னங்க. அப்ப எவ்வளவு 2 மணி நேரத்துக்கு 10 ரூபா கிடைக்குதுவா. அப்போ ஒரு யூனிட் ஜிம்போ தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. அப்ப அதோட காஸ்ட் எல்லாம் ஆயிடுச்சு 10 ரூபா ஆயிடுச்சு. ஒரு யூனிட் ஆஃப் ஜிம்போ தயாரிக்க 10 ரூபாய் தேவைப்படுதுன்னா எப்படி 10 ரூபாய் தேவைப்படுதுன்னா 2 ஹவர்ஸ்க்கு 5 ரூபாய் அவ்வளவு ஆச்சு. During the month of January 2022, 100 units of Jimbo were made. அப்ப 1000 யூனிட்ஸ்னா அப்ப எவ்வளவு செலவா இருக்கும், 10,000 ரூபாய் இருக்கும். அப்ப எவ்வளவு ஹவர்ஸ்ன்னு பாத்துக்கோங்க, அப்படியே பெருக்கிட வேண்டியதான். 10க்கு 2 மணி நேரம்னா 10,000க்கு எவ்வளவு, சரி 1000க்கு எவ்வளவு, 10க்கு 2னா 1000க்கு எவ்வளவுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எவ்வளவு டக்குன்னு சொல்லுங்க பாருங்க. எவ்வளவுங்க 10க்கு 2னா அதுக்கு எவ்வளவு, 2 சைபர் கூட்டிக்க வேண்டியதான். 200 கிளியரா சொல்லிட்டீங்க இல்லையா. அப்ப 200 ஹவர்ஸுக்கு 5 ரூபாய். அப்ப 200 × 5 1000 புரியுதுங்க இல்லையா. 200 அதாவது 2 ஹவர்ஸுக்கு 5 ரூபாய், 2 ஹவர்ஸுக்கு 5 ரூபாய்னா 10. அப்ப 200 ஹவர்ஸுக்கு எவ்வளவு, 1000. புரியுதுங்களா. சரி, அடுத்தது அந்த டைரக்ட் லேபர் காஸ்ட் ஆஃப் அந்த டைரக்ட் லேபர் காஸ்ட் ஆஃப் கிரேட் இசட் லேபர் வாஸ் எவ்வளவு சொல்றாங்க, 8,900 ரூபாய் ஃபார் 2,300 hours ஆஃப் ஒர்க். என்னங்க டைரக்ட் லேபர் காஸ்ட் எவ்வளவு சொல்றீங்க, 8,900 சொல்றீங்க. எவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்ணிக்கிறாங்களா. அப்ப 8,900 ரூபாய்க்கு 2,300 மணி நேரம்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு, சரி. இப்ப என்ன கேட்கிறாரு, நீ தானே காஸ்ட் ஆஃப் மிஸ்டர் லக்ஷ்மன் ரா ஆஸ்க் ஹிஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் Shiva, who is cost of to calculate in the labor variances, if any, and also state whether they favorably or adversely impact his cost structures. அப்போ இதெல்லாம் நம்ம மறந்துடணும். இப்போ நம்ம மேலே படிச்சது எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி நம்ம ஃபார்முலா தான் வரணும். ஃபர்ஸ்ட் லேபர் காஸ்ட்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லேபர் காஸ்ட்னா என்னங்க, ஆக்சுவலுக்கும் பட்ஜெட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட். என்னங்க பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நமக்கு இப்போ என்னென்ன தேவை, 4 விஷயத்த சொன்னேனுங்க. ஸ்டாண்டர்டு ஹவர் தேவைப்படுது, ஸ்டாண்டர்டு ரேட்டு தேவைப்படுது, ஆக்சுவல் ஹவர், ஆக்சுவல் ரேட். இது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப 4 விஷயத்துல நம்ம இருக்குதான் ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் என்ஷூர் தட் we have a 4 ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு. நல்லா கவனிங்க, மேல என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் டைரக்ட் லேபர் இஸ் as follows. அப்ப டியூரிங் த மந்த் எவ்வளவு மேடு பண்ணிக்கிறாங்கன்னா அதுதான் என்னது ஒரிஜினல் உருவாக்குனது. ஸ்டாண்டர்ட் அவன் கொடுத்தான், மேடு பண்ணதான் ஒரிஜினல். அப்ப ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் இன்டு ஆக்சுவல் ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனே சொல்லிட்டான் 2,300 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க். ஏன்னா இங்க என்ன படி வார்த்தை பார்க்கணும். டியூரிங் த மந்த் ஜனவரி 2012 100,000 யூனிட்ஸ் ஆஃப் ஜிம்போ வேர் மேடு. மேடுனா உற்பத்தி பண்ணிருக்கிறீங்க. அப்ப அதுதான் உண்மையான நடந்தது. அப்புறம் அண்டு டைரக்ட் லேபர் காஸ்ட் ஆஃப் த கிரேட் இசட் லேபர் வாஸ் 8,900. என்னங்க அப்ப அவன் என்ன செஞ்சுட்டான், ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு ஆக்சுவல் ரேட்டு இது ரெண்டும் சேர்ந்து என்ன செஞ்சுட்டான் 8,900 சொல்லிக்கலாம். என்னங்க புரியுதுங்க இல்லையா. அப்ப நான் சொன்னேன் 8,900 வகுத்தல் 2,300 சொல்லுங்க 3.86 பைசா. ஆட்கள் எவ்வளவு செலவு 2,300. 2 பெருக்கி பாருங்க வந்துரு பாருங்க.
2300 into 3.86. You got answer? சரி 8900 வரலையே. ஆமா அவன் தான் இப்படி கரெக்டா 8900 வகுத்தல் 2300 கரெக்டா வகுத்தா என்ன வரும் 8.69 வரும். அது இது வச்சு 2300 போட்டுன்னா என்ன செய்யுங்க எக்ஸாக்டா வந்து அதை இப்போ 8.7 மாத்திக்கணும் என்னங்க 3.87 into 2300. ஓகேவா கிளியரா? அப்ப தெரிஞ்சிச்சு உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு ஆக்சுவல் ஹவர்ஸும் கிடைச்சிருச்சு ஆக்சுவல் ரேட்டும் கிடைச்சிருச்சு. கிளியரா? அப்ப ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிக்கலீங்களாங்க கண்டுபிடிச்சிருச்சு. அடுத்தது இவன் என்ன சொல்லினா ஆக்சுவல் ஹவர்ஸ் இவ்வளவு நடந்திருக்குது 2300 ஹவர்ஸ் தான் நடந்திருக்குது. ஆனா அவன் என்ன சொல்லிட்டான்னா 2 hours of grade Z labor 5 per hour. அப்ப என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆக்சுவல் ஹவர்ஸ் கண்டு ஸ்டாண்டர்ட் ரேட் தெரிஞ்சு போச்சு. ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு சொல்லிட்டீங்க நீங்க தான் 5 ரூபா சொல்லிட்டீங்க நான் சொல்றீங்க. அப்ப 11,500 தீரா. அப்ப 11,500 மைனஸ் கிளியரா? சார் நமக்கு தேவையான ஏஹெச் கிடைச்சிச்சா கிடைச்சிச்சுங்க சார். ஏஆர் கிடைச்சிச்சா கிடைச்சிச்சுங்க சார். எஸ்ஹெச் தான் கிடைக்கல. என்ன கிடைக்கல? எஸ்ஹெச்னா ஸ்டாண்டர்ட் ஹவர் கிடைக்கல. இல்ல கிடைச்சிச்சா? சரி ஸ்டாண்டர்ட் ஹவர் கண்டுபிடிக்கணும். அப்ப ஐடில் டைம் ஏதாச்சுக்குதா இல்ல அதை பத்தி சொல்லல. டைப் ஆஃப் ஒர்க்கர் பத்தி சொல்லிக்கிறானா இல்ல. ஸ்டாண்டர்ட் லேபர் காஸ்ட் சொல்லிட்டா எவ்வளவு 10,000. எப்படி 1000 யூனிட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அப்ப 10 ரூபா பெர் யூனிட். அப்ப ஸ்டாண்டர்ட் லேபர் காஸ்ட் ஆஃப் ஆக்சுவல் லீட் எவ்வளவு 10,000. புதுசா வந்து பாத்தீங்களா இந்த பாயிண்ட். இப்ப லேபர் காஸ்ட் வேரியன்சஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் இன்டு ஆக்சுவல் ரேட் ஸ்டாண்டர்ட் ஹவர் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். பட் ஸ்டாண்டர்ட் ஹவர் இருக்குதா இல்ல. ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்குதா இருக்குது. என்னங்க ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்குது 5 ரூபா. ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்குது. அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் 2 hours of grade Z labor 5 rupees. அப்ப 10 per unit of Zimbo. அப்ப எத்தனை யூனிட்ஸ் நீங்க பே பண்ணிக்கிறீங்க 1000 யூனிட். அப்ப 1000 into 10 எவ்வளவுங்க 10. அப்ப வந்து என்ன செஞ்சாச்சுன்னா ஸ்டாண்டர்டு லேபர் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் ஈல்டுக்கு எடுத்துக்க முடியும். என்ன திருப்பி நான் சொல்லிட்டேன் அங்க வந்து அந்த பாயிண்ட் பிடிக்கிறீங்க. பேசிக்கலா எடுத்தா நம்ம வந்து 5 ரூபா போட்டு ஆன்சர் முடிச்சு போயிட்டே இருக்கலாம். சொல்ல வரேன் இப்ப இந்த இது நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதாவது பேசிக் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் சார். நீங்க தான் சொல்லிடுறீங்க சார் ஆக்சுவல் ரேட் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் தான் நீங்க சொல்லிட்டாங்களே அவன் கணக்குல சொல்லிட்டானே 2 hours of grade Z labor at 5 per hour சொல்லிக்கிறானே அப்படியா சார் கேட்டா கிடையாது. அவ என்ன சொல்றா ஸ்டாண்டர்ட் லேபர் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் ஈல்ட். என்னங்க அப்ப எவ்வளவு எத்தனை யூனிட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறீங்க 1000. அப்ப ஒரு யூனிட் எவ்வளவு செலவாகுன்றீங்க 10 ரூபாய். அப்ப 1000 யூனிட் எவ்வளவு செலவு ஆயிருக்கணும் 10,000 ரூபாய் தான். நல்லா புரிஞ்சுக்கணுங்க இந்த இடத்துல இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல. 2 hours of grade அப்ப 2 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் ஒரு ஹவர்ஸ்க்கு. அப்ப ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு தேவைப்படுது 10 ரூபாய் தேவைப்படுது. எனக்கு ரேட்டு சொல்லியாச்சு ஒரு யூனிட் தயாரிக்கிறது 10 ரூபாய். அப்படி எத்தனை யூனிட் தயாரிச்சிருக்கு 1000 யூனிட் தயாரிச்சு. அப்ப எவ்வளவுதான் இருந்திருக்கணும் ரேட்டு 10 ரூபானா 10,000 ரூபாய் தான் இருந்திருக்கணும். 10,000 ரூபாய் தான் இருந்திருக்கணும். ஆனா நீ எவ்வளவு செலவு செஞ்சுக்கிறேன் அதான் கேள்வி. சொல்லுங்க லாஜிக்கா? இப்ப நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் ஹவர் ஸ்டாண்டர்ட் எதுவுமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் ஸ்டாண்டர்ட் ஹவர் இங்க 5 ரூபாய் கொடுத்துருக்காங்க தேவையில்லை நமக்கு. இங்க சொல்லியாச்சு ஒரு யூனிட் எவ்வளவு 10 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப எத்தனை யூனிட் 10,000 1000 யூனிட். அப்ப 1000 யூனிட்டுக்கு ஒரு யூனிட் 10 ரூபாய் 1000 யூனிட் எவ்வளவு 10,000 ரூபாய். அப்ப 10,000 ரூபாய் அப்படின்றது நீங்க ஸ்டாண்டர்டு ஹவர் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் உடைய வேல்யூ தான். கிளியரா புரிஞ்சுங்களா? அப்ப லேபர் வேரியன்ஸ் எவ்வளவு சாமி 1100 ரூபாய். சரி எப்படி சார் இந்த இங்க சொல்லியாச்சு ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஆக்சுவல் ரேட். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஹவர் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். 10,000க்கு 8,000 வித்தியாசம் எவ்வளவு? ஸ்டாண்டர்ட் 10,000 சொன்னேன் ஆனா எவ்வளவு நடந்திருக்குது 8,000 தான். அப்ப ஃபேவரபிள் எனக்கு பரவாயில்ல சார் ஃபேவரபிள். ரேட் வேரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். ரேட்டுக்கு என்ன சொன்னேன் ரேட் ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றேன் இல்லைங்களா? அப்ப ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஆக்சுவல் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் ரேட் ஸ்டாண்டர்ட் ரேட். அப்ப என்ன செய்யறாங்க 2,600. கிளியரா? ரேட் லேபர் ரேட் வேரியன்ஸ் என்ன சொல்லுங்க நீங்களே. ஆக்சுவல்
ஹவர்ஸ் ஒர்க்டு இந்த ஆக்சுவல் ரேட்டு ஆக்சுவல் ஹவர்ஸ் ஆக்சுவல் ரேட்டு ஆக்சுவல் இல்லை ரேட் வேரியன்ஸ் உங்கள் எழுதி கட்டுங்க. இல்லைங்க சார் சேமே ரெண்டு அது எப்படி உங்கள் பென்சில் மட்டும் இருந்தீங்க ஸ்டாண்டர்ட் ரேட் தான் லேபர் ரேட் வேரியன்ஸ் என்ன ஃபார்முலா போடுவீங்க? லேபர் ரேட் வேரியன்ஸ்னா ரேட்னா ரேட் தான் ஆக்சுவல் ரேட் மைனஸ் சாரி ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் மைனஸ் கரெக்ட் ஆக்சுவல் ரேட் ஆக்சுவல் ஹவர் ரேட் வந்துச்சுனாவே ரேட் எழுதிட்டு ஹவர் தான் போகணும் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர். இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ சொல்லிக்கிறோம் சாமி? ஸ்டாண்டர்ட் ரேட் இப்போ ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ சொல்லிட்டீங்க? இங்கே ஆக்சுவல் ஹவர் 2300 இன்ட்டு எஸ்ஆர் மைனஸ் ஏஆர். ஏஆர் எவ்வளவு? 3.87. ஸ்டாண்டர்ட் வந்து 5 பார்க்கலாம் எனக்கு தெரியல. 5 3.87 இன்ட்டு 2300 இருந்துச்சா? வந்துச்சா இல்லையா? எஃபிஷியன்சிக்கு என்ன வரணும்? ஸ்டாண்டர்டு ஹவர் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் இன்ட்டு ஸ்டாண்டர்டு ப்ரைஸ். சாரி ஸ்டாண்டர்ட் ரேட் சொல்லுங்க சார். வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்? 8,900 ஸ்டாண்டர்ட் ஹவர். சாரி 2,300 5 ரூபாய் 2,300. தப்பு அது கரெக்டாக சொல்லுங்க. நான் சொல்கிறேன் 2000 நினைக்கிறேன். மைனஸ் ஆக்சுவல் ஹவர் எவ்வளோப்பா? 2300 இல்லையா? வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ரேட்? 5 ரூபாய். இப்போ 35 கரெக்டா? சார் எப்படிங்க சார் ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஹவர் வந்து நீங்கள் 2000 எடுத்தீங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் எவ்வளோ இப்போ இந்த கணக்கு நான் திருப்பி ஒரு தடவை சொல்லித்தரேன். ஆனால் உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே எழுதுறேன். உங்கள் புக்கில் இப்படிதான் சொல்ல முடியும். நல்லா கவனிங்களே சார். இந்த கணக்குல கவனிக்கணும். 2 hours ஆஃப் என்னங்க 2 hours ஆஃப் இது வந்து ஸ்டாண்டர்ட் என்னங்க 2 hours ஆஃப் கிரெட் இஸ் தட் லேபர் அட் 5 என்னங்க அடுத்தது 1000 யூனிட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? இது ஸ்டாண்டர்ட். ஆக்சுவல் அப்படின்றது வந்து எவ்வளோ சொல்லிட்டீங்க? 8900 அப்படின்றது 2300 சொல்லிட்டீங்க. ஆமா தானே? 3.87. அப்போ எனக்கு என்னெல்லாம் தேவை? ஆக்சுவல் ஹவர், ஆக்சுவல் ரேட், ஸ்டாண்டர்ட் ஹவர், ஸ்டாண்டர்ட் ரேட். ஆக்சுவல் ஹவர் 2300. வாட் இஸ் ஆக்சுவல் ரேட்? 3.87. வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்? 2 hours. வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ரேட் எனக்கு தெரியாது. ஆனால் 5 ரூபா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் 5 ரூபா தானே சொல்லிக்கிறீங்க. சரி அவ்வளோதான் ஆன்சர். வச்சு நீங்கள் போட்டுடலாம்ல. நீங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். சரி நம்ம போட்டு தான் பார்ப்பேன். அப்போ ஃபார்முலா என்ன? ஆக்சுவல் ஆக்சுவல் ஹவர் ஃபஸ்ட்டு வந்து லேபர் காஸ்ட் வேரியன்ஸு அது ரெண்டாக பிரிக்கிறோம். ரேட் வேரியன்ஸ் அடுத்தது எஃபிஷியன்சி வேரியன்ஸ். ரேட்டு எஃபிஷியன்சி. ஃபஸ்ட் லேபர் காஸ்ட்டுக்கு என்ன தேவை? SH இன்ட்டு SR எவ்வளோ வச்சு 8900 மைனஸ் AH சரி SH இன்ட்டு SR. அப்போ புரியுதுங்க. SH இன்ட்டு 2 இன்ட்டு 2 hours ரேட் 5 ரூபாய். இது எவ்வளவு?
ஆக்சுவல் ஹவர் எவ்வளவு? 2300 into 3.87. அதாவது நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல 2 hours இங்க என்ன சொல்லிக்கிறான் ஸ்டாண்டர்ட்ல 2 hours of 5 per hour. 2 hoursக்கு ஒரு ஹவருக்கு 5 ரூபா நான் லேபருக்கு தரேன். அப்ப 10 ரூபாய். அப்ப ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு? எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறீங்க? 1000 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு? அப்ப இதுங்க 1000 ஆக இருக்கும். அப்ப 2 5 10 இன்ட்டு எத்தனை? 1000. how much? 2 5 எவ்வளவு? 10 12000. அப்ப எவ்வளவு? அப்ப 10000 மணி செட் ஆயிட்டு என்ன வச்சு 1100 ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? ஃபேவரபிள். கிளியரா? இதுதான் உங்களுக்கு கொடுத்துருப்பான். ஃபேவரபிள்னு சொல்லுவாங்க. நான் சிம்பிளா உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அவன் எவ்வளவு கஷ்டமா போட்டது நான் உங்களுக்கு சிம்பிளா அதே மாதிரி அவன் புக்கு கொடுத்துல ஆன்சர் எடுத்து நான் போட்டேன். அடுத்து ரேட் வேரியன்சஸ் என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ரேட்னால எப்பவுமே ஸ்டாண்டர்ட் தான். ஸ்டாண்டர்ட் ரேட்டு மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்டு ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் ஹவர் எவ்வளவு? 2300. வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ரேட்டு? 5. வாட் இஸ் 3.87. அப்ப என்னாச்சு? 5 வகுத்தல் 3.87 இன்ட்டு 2300. ஸோ 2600. ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? ஸ்டாண்டர்ட் ரேட்டோட ஆக்சுவல் ரேட்டு நமக்கு ஃபேவரபிள் தான் இது என்னங்க? அப்ப 2600 எனக்கு என்னதான் இருக்குது? எஃபிஷியன்சி என்ன வரும்? ஃபார்முலா என்ன சொல்லுங்க? ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் தான். ஸ்டாண்டர்ட் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் ஹவர் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்? 2000. வெரி குட். 1000 into 2. 1000 யூனிட்ஸ் ஒரு ஹவருக்கு 2 மணி நேரம் தான். ஆக்சுவலா 2 மணி நேரம் தான். ஆக்சுவல் ஹவர் 2300. இது எப்படி சார் 2000 சொன்னா 1000 யூனிட். அதனால இது மதிப்பு என்ன ஆயிரும்? 2000 into 2300. So what is SP? Sorry, SR. ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவுப்பா? 5 ரூபாய். அப்ப என்னாச்சு? ஸ்டாண்டர்ட் ரேட்டோட ஆக்சுவல் ரேட் அதிகமா போச்சு. 1500. ஃபேவரபிள் அட்வர்ஸ்னா அட்வர்ஸ். அப்ப 1500 அட்வர்ஸ். அப்ப 2600ல 1500 போயிடுச்சுன்னா 1100 ஃபேவரபிள் தான். ஏன்னா ஃபேவரபிள் அதிகமாக இருக்கணும். ஃபேவரபிள் தான். அப்ப உங்களை போட்டு இங்க கொஞ்சம் குழப்பிருப்பா. நீங்க குழம்ப கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். என்னங்க நீங்க குழம்ப கூடாது. இவன் இந்த இதெல்லாம் என்னமோ போட்டிருப்பான். அப்ப நம்ம எதுல எடுத்துடணும்? நம்ம சிம்பிளிஃபை ஆன்சர் எடுத்துறோம். உங்களுக்கு அவன் கொடுத்த ஆன்சரை எடுத்து உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன்? எதனால 1000 சொல்லிச்சு? 1000 நம்ம போடுறதா? கிளியர் ஆகுதா? கிளியர் ஆகல. இப்ப அந்த கணக்கு ஒருத்தர் பாருங்க. திருப்பி அதே நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு தெரிஞ்சு சம்பந்தப்படாது.